நான் என்னை பற்றி சொல்லும் போது பலர் வேண்டியவர்களும் விமர்சகர்களும் எதிர்கட்சிக்காரர்களும் சொல்லுது, தோத்து போன அரசியல்வாதி பேசுறாரு விடியான்றது அப்படின்பாங்க. நான் எப்படி தோத்து போனேன் என்பதை நான் உணர்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் 20 வருடத்துக்கு குறைந்தபட்சம் 20 வருடங்களுக்கு முன்பாக அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும். அது வர தவறினேன் என்பதுதான் எனக்கு தோல்வியாகப்படுகிறது. அப்படி வந்திருந்தால் இன்று நான் நின்று பேசிக் கொண்டிருக்கும் வார்த்தைகளும் இடமும் வேறாக இருக்கும். நான் இப்பொழுது பேசுவது எனக்கு வாக்கு அளிக்காதவர்களுக்காக பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். அவர்களும் என் மக்கள் தான், அவர்களும் என் உறவு தான். வாக்கு அளித்தவர்கள் போக இந்த டெமோக்ரசி என்பது பாக்கி 49% கவனிக்காமல் விடுவதல்ல. அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதுதான் டெமோக்ரசி. சோ உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிறது 2% வித்தியாசம் தான் தம்பி. என்னங்க தாடியெல்லாம் வச்சு போற பார்த்து தம்பிங்கிறீங்க. காலம் அவர்களை தம்பி ஆக்கிவிடும். யாரை அண்ணலாக்க வேண்டுமோ அவரை அண்ணலாக்கும். எங்களுடைய பணி, நம்முடைய பணி கடைசி ஒரு வாக்காளன் இருக்கும் வரையில் தொடரும். எப்படிங்க இப்படி சொல்றீங்க? நல்ல வார்த்தையா சொல்லுங்க, நல்ல நாளும் அதுவான் வைங்க. எங்களுக்கு மக்களுக்காக பணி செய்யும் எல்லா நாளுமே நல்ல நாள் தான். அதுக்காக தனி நல்ல நாள் பார்த்து காத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். எந்த ஓட்டுக்காக பெரியார் இத்தனை நாள் தன்னுடைய உயிர் போகும் தருவாய் வரை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்? யாருடைய ஓட்டுக்காக? தனக்கு வேண்டும் என்பதற்காகவா? அவர்கள் எல்லாம் எனக்கு எப்படி காந்தியாரை பிடிக்குமோ அதையே அளவு பெரியாரையும் பிடிக்கும். பெரியார் இருந்து உண்மையை பேசி இருந்தால் தன்னுடைய விலாசத்தை அவர் சொல்லி இருப்பார். அவரே காந்தியின் சிஷ்யன் தான். சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் என்னுடனேயே சேர்ந்து இருக்கிறார்கள், இந்த கூட்டத்திலேயே இருக்கிறார்கள். ஆனால் என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது, ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு. இது வாக்காளர்கள் கூட்டம் என்றே வைத்துக் கொள்வோம். இது சாமானியமான கூட்டம் இல்லை. இதை விட பெரிய கூட்டத்தை நான் இதே தெருவில் பார்த்திருக்கிறேன். அந்த பிளைஓவர் மேலெல்லாம் ஆளு நின்னாங்க விஸ்வரூபம் படத்தின் போது. அவர்கள் நியாயம் கேட்க வந்த தனி மனிதர்கள், வாக்காளர்கள் அல்ல. அது யாருமே எதிர்பார்க்கல. இன்னும் சொல்ல போனா என் கண் நனைந்தது. அன்று தொண்டை கட்டி போனது, எனக்கு பேச வரவில்லை. அவர்கள் அன்பு கோபமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக சில வார்த்தைகளை அன்று நான் பேசினேனே அன்றி முழுவதுமாக நான் சொல்ல வந்த கருத்தை நான் அரசியலில் நுழைந்த போதுதான் சொன்னதாக நான் நினைக்கிறேன். இப்பொழுது நாம் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்ல, இதெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம தமிழர்கள் இதை பார்த்திருக்கிறார்கள். இப்பொழுது 8ஆம் ஆண்டில் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் வளர்த்த அந்த குழந்தைக்கு 8 வயதாகி, நாம் வளர்த்த குழந்தை இது. இந்த வருடம் நமது குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்க போகிறது. அடுத்த வருடம் உங்கள் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க போகிறது. அதற்கு கட்டியம் கூறும் விழாதான் இது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.